ஹாய் ஹலோ வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னா நெல்லை காடை கறி. அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நெல்லை காடை கறி செய்ய தேவையான பொருட்கள்: காடை 5, வெந்தயக்கீரை 1 கையளவு, இஞ்சி சிறு துண்டு, முந்திரி பருப்பு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், பச்சை மிளகாய் 4, ஜீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நெல்லை காடைக்கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு சட்டி எடுத்திருக்கேன், மண் சட்டி. அந்த மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுறலாம். நார்மலாக என்ன செய்வோம்னா நம்ம ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்குவோம் இல்லையா. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறோம். இதில் வந்து எண்ணெய் சுட்டாச்சு. நான் வச்சுருக்கிற அந்த காடையை அப்படியே என்ன செய்ய போகிறேன்னா உள்ளே போட்டுடலாம். அப்படியே உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே நல்லா என்ன செய்யுங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லைட்டாக அப்படியே என்ன செய்யறோன்னா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் பாருங்கள், லைட்டாக அந்த காடைக்கு மேலே வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு. அதே டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இஞ்சி வந்து நீல நிலமாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே அப்படியே சேர்த்துடலாம். அதோட நம்ம பூண்டையும் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட ஒரு பச்சை மிளகா இருக்குது, பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகா உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் ஊர்லலாம் உரப்புன்னு சொல்லுவாங்க, வேறு இடத்துல காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு அதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துடலாம். இப்போது நம்ம அந்த இஞ்சி பூண்டு ஆல்ரெடி வதங்கியாச்சு. இப்போது இந்த தக்காளி என்ன செய்ய போகிறோன்னா, தக்காளியில் வந்து நான் அந்த ஹார்டான பார்ட் இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு நம்ம இது முழுசாகவே வைக்க போகிறோம். வச்சு என்னென்னா ஒரு கரெக்டாக ஒரு 60 செகண்ட்ஸில் நம்ம அதை எடுத்து அந்த தொலி இருக்கு இல்லையா, தொலியை வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். அதனால தான் நான் அப்படியே முழு தக்காளியை ஒரு 4 வெட்டி வச்சுருக்கேன். அதை அப்படி உள்ளே வச்சிடலாம். நீங்கள் இப்படி முடியலை அப்படின்னா நீ என்ன செய்யலான்னா, அந்த தக்காளியை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் போட்டுட்டு அந்த தொலியை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் போடலாம். ஆனால் நான் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, அந்த தக்காளி 4 வெட்டி அதை உள்ளே போட்டுருக்கு. இதை அப்படியே மூடி ஒரு கரெக்டாக ஒரு 60 செகண்ட்ஸு வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த தொலியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த தொலியை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி,
மிளகு பொடி. மிளகு பொடி வந்து உங்கள் உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணும். ஏன்னா அந்த பச்சை வாடை போகணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டுருங்க. அதோட தேவையான அளவு உப்பு. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி விடுங்க. நான் வந்து இங்கே செமி கிரேவியாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் இதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நான் இதில் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம என்ன பண்ணோன்னா, என்கிட்ட இருக்கிற வெந்தய கீரை, உங்கள் வீட்டில் வந்து வெந்தய கீரை இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் மற்ற கீரைலாம் இருக்கும், நீங்கள் அந்த கீரையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அரைக்கீரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கீரை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் குக் ஆயிரும். அதனால் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே என்ன செய்யலாம்னா மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இதில் நம்ம கடைசியில் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தேங்காய் பால் விட போகிறோம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே நேரத்தில் நான் இதை அப்படியே மூடிடுறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது நெல்லை காடை கறி ரெடி ஆச்சு. இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து செமி கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா அது ட்ரை ஆயிரும். இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். நெல்லை காடைக்கறி செய்முறை. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வெட்டி வச்சிருக்கிற காடையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிறகு அதோட நீளமாக வெட்டின இஞ்சி பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிறகு பச்சை மிளகாவையும் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 60 செகண்ட்ஸில் தக்காளி தோலை எடுத்துடலாம். பிறகு அதோட ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகாய்த்தூள், மிளகு பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிறகு அதோட முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கடைசியில் வெந்தயக்கீரையை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியில் தேங்காய் பாலை ஊற்றி உங்களுக்கு பதம் தேவையான அளவு நீங்கள் செஞ்சு எடுத்துருங்க. இப்போது சூப்பரான சுவையான நெல்லை காடைக்கறி தயார். இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து முட்டை ஊறுகாய். அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். முட்டை ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த முட்டை 5, எலும்பிச்சை 3, இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பட்டை பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி
2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, முட்டை ஊறுகாய் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நான் வந்து ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுறலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாகணும். சூடான உடனே அதில் நான் வெந்தயம் ஆட் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் கடுகு, இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கரிக்கிறக்கூடாது, லைட்டாக பொரியிற வரைக்கும் அப்படியே தாளித்து அப்படியே எடுத்துக்கோங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெந்தயம் கடுகை தாளித்து சைடில் வச்சாச்சு. இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுருங்க. இதில் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்கிற இந்த முட்டையை அதில் சேர்த்து லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி அதை எடுக்க போகிறோம். இப்போது இந்த முட்டையை இதில் அப்படியே போட்டுடலாம். ஏன் ஃப்ரை பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த முட்டையில் வந்து அந்த நம்ம பண்ண போகிற அந்த மசாலா வந்து அதில் ஒட்டும். இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா அதில் என்ன ஆகும்னா அந்த முட்டை வந்து ஒட்டாது. அதனால தான் லைட்டாக இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயாச்சு. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா மூஞ்சில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது அதே முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணோம்ல, அதே பேனில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதை அப்படியே சேர்த்துருங்க. அதில் வச்சிருக்கிற மிளகாய் பொடி அதையும் அப்படியே சேர்த்துடலாம். இப்போது நம்ம கிராம்பு பொடி இதை சேர்த்துருங்க. அதோட ஏலக்காய் பொடி, ஏலக்காய் வந்து நல்லா ஃப்ளேவர் வரும். அதே மாதிரி பட்டை, அந்த பொடியும் இதில் சேர்த்துலாம். இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நல்லா எண்ணெயை சேர்த்துருங்க. இதை வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து தக்காளி தொக்கு, இல்லை வந்து உங்கள் இப்போ பேச்சுலராக இருக்கீங்கன்னா இதை வந்து சீக்கிரம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ப்ரிசர்வ் பண்ணி இதை நீங்கள் சாப்பிட்லாம். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்கிட்ட இருக்கிற இந்த முட்டை இருக்கு இல்லையா, முட்டையை இதில் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சேர்த்துட்டு கடைசியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கடுகை நம்ம சேர்க்கலாம். இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, முட்டையை இதில் அப்படியே சேர்த்துலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், இதில் என்ன ஆகுதுன்னா அப்படியே நல்லா கோட் ஆகி வந்துட்டே இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க.
இப்போது இந்த நம்ம தாளித்து வச்சுருக்கிற இந்த கடுகு அந்த வெந்தயத்தை இதில் அப்படியே சேர்த்துருங்க. இதை அப்படியே சேர்த்தாச்சு. கடுகும் இதுவும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்மளுக்கு இதை முட்டை ஊறுகாய் தான் செய்கிறோம். அதனால் உங்களுக்கு வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் யூஸ் பண்ணுங்கள். வினிகர் இல்லாட்டினா எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் என்ன செஞ்சுருக்கேன்னா எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் தொக்கு மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வத்தல் பொடி சேர்க்குறீங்களா, அதாவது மிளகாய் பொடி சேர்க்கும் பொழுது நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதாங்க. இப்போது முட்டை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட் பண்ணிடலாம். முட்டை ஊறுகாய்